2 பேர் இருக்கும் பொழுது 3வது நபரை குறித்து பேசுவது. சன்னலை திறந்து வச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஏன்னா அப்படி இப்படி போகும் பொழுது பாத்திரக்கூடாதுல, அப்படி எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து குறை பேசுறது. பிறனை ஒளிப்படத்திலே கொலை செய்வார்கள். ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒரு சகோதரனுக்கு விரோதமா பேசுறாங்க. யாருன்னா மிரியாம் ஆரோன் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, மோசேயை குறித்து குற்றம் சொல்லுகிறார்கள். என்றைக்கோ திருமணம் முடிந்த காரியத்தை மறுபடியும் இழுத்து பேசுகிறார்கள். அது தேவனுடைய சமுத்திர குற்றமாய் காணப்பட்டது. தேவனாய கர்த்தர் என்ன செஞ்சார்னா, மிரியாமுடைய சரீரத்திலே குஷ்டத்தை அனுமதித்தார். சொந்த சகோதரன் சகோதரி தான், சொந்த சகோதரன் சகோதரி என்றாலும் தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாக கரங்களை நீட்டுவாய் என்றார். தேவனாய கர்த்தர் கணக்கு வைப்பார். ஒரு மிரியாமின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனமுடைய 40 வருட பிரயாணத்திலே 1 வார பிரயாணம் தடைப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏங்க? ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்தார்கள்.